ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம். இந்த நாளுக்காக நன்றி. நம்ம சத்தியத்துக்கு போகிறதுக்கு முன்பு நம்ம தலைகளை வணங்கி கர்த்தருக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நீர் தேவன், நீர் கர்த்தர் ஆண்டவரே. நாமம் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. நாளிலும் இந்த சமூகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. நாங்க இன்னும் உங்களை அதிகமா நாங்க ஆராதித்து துதித்து உன் நாமத்தை நாங்க மகிமையா பெற செய்யணும் ஆண்டவரே. உங்க வல்லமை எங்களை நிரப்பட்டும். நாளுக்குரிய மன்னாவுக்காக நன்றி. மறைத்து கொள்ளுங்க, நீங்க வெளிப்படுங்கப்பா. எங்களுக்கு அறிவோம் ஆண்டவரே, எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறவர் நீர், கற்றுத்தாரும் ஐயா. முழுவதுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் வல்ல நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன், ஆமீன், ஆமீன். சரி, இன்னைக்கு நம்ம இந்த செப்பனியா என்ற அந்த அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். செப்பனியா செப்பனியா பழைய ஏற்பாடுல கடைசி பாகங்கள்ல இருக்கும். சரி, அந்த செப்பனியாவில் அதிகாரம் மொத வசனத்தை படிங்க. ஆமோனின் புத்திரனாகிய யோசியா எனும் யூதா ராஜாவின் நாட்களிலே எஸ்கியாவின் குமாரனாகிய அமரியாவுக்கு குமாரனான கெதலியா என்பவனுடைய மகனாகிய கூஷின் குமாரன் செப்பனியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். சரிங்களா? ஆண்டவர் எவ்வளவு ஒரு தெளிவா ஒரு தீர்க்கதரிசிய அவங்க தாத்தா அவங்க அப்பா ஜெனரேஷனா அந்த மனுஷனை நமக்கு வெளிப்படுத்துறாரு. செப்பனியாவை சும்மா சாதாரணமா சொல்லலை, அவங்களுடைய ஜெனரேஷனை வைத்து அவரை குறித்து நம்ம கிட்ட இப்போ பேசினாரு. அதுக்கு முந்தி நம்ம பார்க்கும்போது ஆமோனின் புத்திரனாகிய யோசியா என்னும் யூதா ராஜாவின் நாட்களில யூதா தேசத்தின் ராஜாவாகிய இந்த யோசியாவுடைய நாட்கள் யூதாவில் இருக்கும்போது என்ன நடந்திருக்கு தெரியுங்களா? அதெல்லாம் கர்த்தருடைய கண்கள் அந்த தேசத்தின் மேல நோக்கமா இருக்கும். நம்ம நினைக்க கூடாது நம்மளை யாரும் பார்க்கல, நம்ம எப்படி என்ன செய்யலாம், எதை வேணாலும் பேசலாம், எப்படி நடந்துக்கலாம் நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா கர்த்தருடைய கண்கள் அந்த தேசத்தில எல்லாரையுமே பார்த்துட்டே இருக்கு. கர்த்தர் அப்படித்தான் எல்லா தேசத்தையும் பார்த்துட்டே இருக்காரு. அப்போ இந்த யோசியாவுடைய காலத்துல தேசத்துல நம்ம அந்நிய மக்கள் இருந்த வாசம் பண்ற மக்கள் மத்தியில பல குழப்பங்கள், பல பிரச்சனைகள், பல இக்கட்டுகள், பல இன்னல்கள், அவங்களோட வழி, அவங்க பேச்சு, அவங்க செயல், அவங்க செய்கை எல்லாமே கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார். மனம் திரும்புவானுங்களா? என்ன இவ்வளவு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு தெரியுறானுங்க? பெருமை, திமிரு, அக்கம்பாவம், ஆணவம், நான் தான் எல்லாம். கடவுளோட பயமே கிடையாது. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களைத்தான் கர்த்தர் ராஜ்யத்திலே கொண்டு போவாராம். அப்போ இன்னைக்கு பயம் இல்லாம அந்த தேசத்துல எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க 2வது வசனப்படி, தேசத்தில் உண்டானதை எல்லாம் முற்றிலும் வாரிக் கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வாரிக் கொள்ளுவேன். நான் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் இடறுகிறதுக்கு ஏதுவானவைகளையும் துன்மார்க்கரோடே கூட வாரிக்கொண்டு தேசத்தில் உண்டான மனுஷரை சங்காரம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருடைய கண்கள் எல்லாத்தையும் கண்ணுகள் தான் ஆண்டவர் சொல்றாரு.
அது யார்கிட்ட? ஒரு தேவ மனுஷங்கிட்ட, ஒரு தீர்க்கதரிசி ஆகிய செப்பனியாவை கூப்பிட்டு, செப்பனியா நீ பாரு, இந்த தேசத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் முற்றுமா அழிக்க போறேன், வாரிக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வாரிக்கொள்வேன். நான் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்தின் மச்சங்களையும் இடருக்கு ஏதுவானவைகளையும் தென்மார்க்கரோட கூட வாரிக்கொண்டு தேசத்தில் உண்டான மனுஷரை சங்காரம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேசத்தில் உண்டான மனுஷர்களை நான் சங்காரம் பண்ணுவேன். எனக்கு அதுதான் ரொம்ப கடவுள் மேல ஒரு பயம். கர்த்தருடைய கண்கள் பூமி அனைத்தின் மேலும் நல்லோரையும் தீயோரையும் காண்கிறதுன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த யூதா தேசத்தையும் கர்த்தருடைய கண்கள் பார்த்துட்டு இருக்கிறது. அகசியாவுடைய அந்த நடவடிக்கை, யோசியாவுடைய அந்த நடவடிக்கையில அவன் எப்படி அந்த தேசத்தை நடத்திட்டு வரான்பதை அவர் பார்த்துட்டு இருக்காரு. மனுஷன்லாம் இஷ்டத்துக்கு நடக்கிறான், இஷ்டத்துக்கு பேசுறான், எல்லாம் பெருமை திமிரு. நான் யூதாவின் மேலும் எருசலேமின் மேல் உள்ள எல்லா குடிகளின் மேலும் என் கையை நீட்டி பாதாளில் மீதியாய் இருக்கிறதையும் ஆசாரியர்களோட கூட கெம்மரின் என்பவர்களின் பேரையும் வீடுகளின் மேல் வான சேனைகளை பணிகிறவர்களையும் கர்த்தர் பேரில் ஆணையிட்டு மல்காமின் பேரிலும் ஆணையிட்டு பணிகிறவர்களையும் கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவரையும் கர்த்தரை தேடாமல் அவரை குறித்து விசாரியாமல் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? நீங்க வான சேனைகளை பணிகளா இருக்கீங்க. வான சேனை உண்டாக்குனது யாருங்க? சேனைகளை உண்டாக்குனது யாரு? தேவ தூதர்களை. வான சேனைகளை கர்த்தர் தாங்க. எல்லாத்தையும் உண்டாக்கினவர் தேவன் தாங்க. அப்படிதான் ஆதி அந்தமோ எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர் அவரே. அவர் உண்டாக்கினவங்களை பணிந்து குனிந்து நெளிந்து குனிந்து அதை தேடுறீங்களே, அது கர்த்தருக்கு அருவருப்பா இருக்குமா இருக்காதா? நான் உண்டாக்கினவர்களை தேடுறீங்களே, அதன் உண்டாக்கினவர் என்ன விட்டுட்டீங்களே அப்படின்றாரு. கர்த்தர் பேரில் ஆணையிட்டு மல்காமின் பேரிலும் ஆணையிட்டு பணிகிறவர்களையும், அதாவது கர்த்தர் பேரில் ஆணையிட்டு மல்காமின் பேரிலும் ஆணையிட்டு பணிகிறவர்களையும், கர்த்தர் பேரை வச்சு அதை பண்ணிட்டு இருக்காங்களாம் திருட்டு பசங்க பாருங்க. அப்புறம் கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும், கர்த்தரை தேடாமல் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு நான் சங்காரம் பண்ணுவேன்றாரு. மோற்றா அழிப்பேன். சப்பனியா இந்த தேசத்து ஜனங்க இந்த ராஜாவோட ஆட்சியில அவன் இஷ்டத்துக்கு கொளுத்து போய் ஆடுறான், கண்டதையும் வணங்கிக்கிட்டு இருக்கிறான், கண்டதையும் சேவிச்சுட்டு இருக்கிறான். என்ன விட்டுட்டானுங்க? உண்டாக்குனது நானு. உலகத்தை சிருஷ்டித்தவர், இந்த யூதாவை சிருஷ்டித்தவர், உங்களை உண்டாக்கினவர், தாயின் கருவில் இருக்கும்போது தெரிந்து கொண்ட தேவன் நானு. என்ன விட்டுட்டானுங்க பத்தியா? என்னென்னத்தெல்லாம் சேவிச்சுட்டு இருக்கானுங்க. இவனுங்களை நான் சங்காரமாக்குவேன். 7வது படி, கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள், கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி அதற்கு விருந்தாளிகளையும் அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய யாகத்தின் நாளிலே நான் அதிபதிகளையும் ராஜகுமாரரையும் மறுதேசத்து வஸ்திரம் தரிக்கிற யாவரையும் தண்டிப்பேன். வாட்ஸ்அப் படியை தாண்டி கொடுமையினாலும் வஞ்சகத்தினாலும் தங்கள் எஜமான்களின் வீடுகளை நிரப்புகிற யாவரையும் அந்நாளிலே தண்டிப்பேன். கர்த்தர் பாருங்க, அநியாயக்காரர்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியல்லாதவைகளை செய்யறவங்க, மனுஷன் என்ன செஞ்சானோ அதை நம்பிக்கிட்டு ஓடுறவனுங்க, மனுஷன் பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடுறவனுங்க. கீழப்படி, அந்நாளிலே மீன் வாசல்களில் இருந்து கூக்குரலின் சத்தமும் நகரத்தின் 2ஆம் பாகத்திலிருந்து அலறுதலும் மேடுகளில் இருந்து மகா சங்காரத்தின் இரைச்சலும் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
மார்தோசின் மார்தேஷின் குடிகளே அலறுங்கள், வர்த்தகர் எல்லாரும் சங்காரமானார்கள், காசுக்காரர் யாவரும் விட்டுண்டு போனார்கள். அக்காலத்திலே நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்தது, வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்களும் கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறவர்களுமான மனுஷரை தண்டிப்பேன். பேசுறாங்க. விளக்க கொளுத்தி அவர் என்ன செய்வாராம், அக்காலத்துல நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்களும் கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லுகிறவருமான மனுஷரை தண்டிப்பேன். ஏங்க நீங்க கர்த்தரை நம்பி ஒவ்வொரு நாளும் அவரை சேவித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜெபத்திலையும் துதியையும் ஆண்ட மகிமைப்படுத்த நீங்க செயல்பட்டா உங்களுக்கு தீமை செய்வாரா கர்த்தர்? அப்படியே எழுதி இருக்க விதத்துல நன்மை செய்கிறாகி அவரை நம்ம தரிசிக்கணும். நன்மை செய்யறதை நீங்களும் விட்டு விடாதீர்கள் நமக்கே சொல்லி கொடுக்கிறாரு. அவர் எப்படி தீங்க நமக்கு செய்வாரு? நம்ம சொல்றாங்க, இந்த கர்த்தரை தேடி என்ன இருக்கு, நல்லது இல்லை கெட்டது இல்லை, இவரை என்னத்தை நம்ப தேடும், இவரை என்னத்தை நம்ப சேவிக்கிறது, நம்ம வழியில நம்ம கலவோம், நம்ம நடப்போம் அப்படின்னு சொல்லி தெரியும். எல்லாத்தையும் நான் லைட்டை போட்டு நான் அப்படியே உங்களெல்லாம் திரி போட்டு நான் பாக்குறேன்டா. நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்கிறேன். விட்டுருவாங்கள நான் செய்யாததெல்லாம் என்னை பத்தி சொல்றீங்களே, என் நாமத்தை தூசி பண்ணி நீங்க போய் அந்நியரை நீங்க வணங்கிட்டு இருக்கிறீங்களே, விட்டுருவாங்கள கேட்கிறாரு ஆண்டவர். கர்த்தருடைய வார்த்தை சத்தியம், இது சத்தியம், இது நித்தியம். இந்த வார்த்தையின் பிரகாரத்தான் நம்ம செயல்படுவோம்னு கர்த்தர் ரொம்ப நம்ம விரும்புறார். ஆனா இந்த மக்கள் எல்லாம், இந்த யூதா தேசத்துல இருக்கிற இந்த மக்கள் இன்னைக்கு அந்த அதிபதியாகி அவனும் சரியா ஜனங்களை கண்ட்ரோல் பண்ணல, சரியான வழியில நடத்தல. ஒரு ராஜாக்களை நீங்க பாத்தீங்கன்னா அந்த தேசம் எப்படிதான் இருந்தாலும் அந்த ராஜா வந்துட்டார்னா அந்த தேசத்துல எல்லாம் தேவனை தான் ஆராதிக்கணும், தேவனுடைய வழியை தான் நம்ம பின்பற்றணும், அவருக்குள்ளதான் நம்ம செய்யணும்னு தேசத்தையே மாற்றி அமைத்த ராஜாக்கள் இருக்கிறாங்க, எசேக்கியேல் போல. ஆனா இந்த ராஜா பார்த்தீங்களா, எல்லாத்தையும் விட்டுட்டான். அது இஷ்டத்துக்கு அலைஞ்சி தெரியுதுங்க, கண்டத்தையும் வணங்கிட்டு கண்டத்தையும் சேவிச்சுக்கிட்டு. இப்போ கர்த்தருடைய கோபம், கர்த்தர் கோபப்படுவார் ஐயா. சில நேரத்துல அவருக்கு விரோதமா நம்ம எழும்பும் போது, அவருக்கு விரோதமா நம்ம செயல்படும் போது கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரும். அவர் சொல்றாரு பார்த்தீங்களா, மனுஷரை தண்டிப்பேன், அவர்களுடைய ஆஸ்தி கொள்ளையாகும், அவருடைய வீடுகள் பாழாய் போகும், அவர்கள் வீடுகளை கட்டியும் அவைகளில் குடியிருக்க மாட்டார்கள், அவர்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டியும் அவைகளில் பல ரசத்தை குடிப்பதில்லை. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான். கர்த்தருடைய ஒரு பயங்கரமான நாள் ஒண்ணு வருது. அந்த நாளில் கர்த்தர் என்ன செய்வார்? இவை எல்லாம் சந்திப்பார், இதுகளெல்லாம் தண்டிப்பார். மனம் திரும்ப வைக்க வேண்டியதை மனம் திரும்ப வைப்பார், தண்டிக்க வேண்டியதை தண்டிப்பார், கொல்ல வேண்டியவர்களை கொண்டு போடுவார். கர்த்தருடைய கோபம் இவ்வளவு மகா பெரிய கோபம். நம்ம அவரை கோபப்படுத்தக்கூடாது. இந்த சத்திய வார்த்தையை படிக்கிறோம். இன்னைக்கு இங்க நடந்ததுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம அவரை முன்ன வச்சு பார்க்கணும். அவரை கோபப்படுத்தாதபடி அவரை சந்தோஷப்படுத்தணும். ஐயோ நான் இதை செய்யறது நிமித்தமா கர்த்தர் சந்தோஷப்படுவாரு. ஐயோ நான் இந்த வார்த்தை நான் பேசுறேன்ல இதனால கர்த்தர் சந்தோஷப்படுவாரு. ஐயோ நான் இங்க போறேன்ல இதனால ஆண்டவர் சந்தோஷப்படுவாரு. அவரோட இடம், அவரோட ஜனங்க, அவங்க கிட்ட நான் போறேன், ஐயோ அவங்க கிட்ட நான் பேசுறேன், இந்த வார்த்தை கர்த்தர் வாயிலிருந்து வர வார்த்தை, ஐயோ இதெல்லாம் நான் பேசுவேன், அப்படி பயந்து நடக்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் ரொம்ப நேசிப்பார். ஆனா இந்த ஜனமெல்லாம் அவருக்கு விரோதம் பண்ணி குழப்பங்களை உண்டு பண்ணி அந்த தேசத்தையே கெடுத்துக்கிட்டு கர்த்தர் பேரில் இல்லாத பொல்லாத பேரை கட்டிக்கிட்டு அவரையே தூசிட்டு இருக்கிற ஜனம் இந்த ஜனம். அல்லேலூயா அல்லேலூயா. 2வது அதிகாரத்துல பாருங்க, விரும்பப்படாத ஜாதியே கட்டளை பிறக்கும் முன்னே பதரை போல் நாள் பறந்து போகும் முன்னே கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் இறங்கும், பின்னும் கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும்
நீங்கள் உங்களை உயிர்ந்து ஆராய்ந்து சோதியுங்கள். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமியானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நம்புகிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். ஆண்டவர் எதுங்க தேட சொல்றாரு? உங்களுடைய கண்டஜா வணங்கிக்கிட்டு அதை பெருமைப்படுத்திக்கிட்டு கர்த்தர் சேவித்து என்ன இருக்கு, நல்லதில் கடவுள், இந்த கடவுள் என்ன கடவுள், கர்த்தரை தூசிச்சுக்கிட்டு உங்க இஷ்டம் போல போன போக்கெல்லாம் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனா நீங்கள் உங்களை உயிர்ந்து ஆராய்ந்து சோதியுங்கள். உயிர்ந்துனா நல்ல தீவிரமா உங்களை நீங்க சோதித்து பாருங்கள். சோதித்து பார்த்து தேசத்தில் உள்ள எல்லா சிறுமியானவர்களே, தேசத்தில் இருக்கிற சிறுமியானவர்கள் தான் கண்கள் பார்க்குது கர்த்தருடைய கண்களுங்க. வசதி வாய்ப்பு, காரு, பங்களா. போன தடவை தான் நான் சொன்னது கேட்ட இந்த என்னது லாசரு, இந்த ஐஸ்வர்யவான். லாசர் ஐஸ்வர்யம் பத்தி இல்லை பாருங்க. ஐஸ்வர்யா எப்படி இருந்தா, லாசர் எப்படி இருந்தா, ஆனா யாருங்க ராஜ்யத்துல இருந்தா? அந்த எளிமையும் தாழ்மையும் ஒண்ணுமில்லாத அந்த புல்லு பிடிச்ச நாய் நக்கன அந்த லாசரு கர்த்தருடைய மடியில இருந்தாங்க. இப்பயும் அதான் சொல்ற, தேசத்துல எல்லா சிறுமியானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, கர்த்தருடைய நியாயம் என்ன, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது என்பதை நம்ம ஆராய்ந்து அறிந்து அதன்படி நடக்கிறவர்களே, அவரை தேடுங்கள். அவரை தேடி என்ன இருக்கு? நல்லதும் செய்ய மாட்டாரு, கடன் செய்ய மாட்டாரு இந்த கடவுள். நாம போய் அதை வாங்கினோம், அது இதை வணங்க போன அந்த கர்த்தருடைய கண்களை விடாது. அந்த புத்தகத்தை அப்படிதான் எழுதியிருக்கேன். அப்போ அவர் சொல்றாரு, கர்த்தரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒரு வேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். ஏன்னா கர்த்தருடைய பெரியான காலம் வருது, பெரியான நாள், நியாயத்திருக்கிற நாள் வருது உங்களெல்லாம். அதுக்குள்ள நீங்க மனம் திரும்பிட்டீங்கன்னா ஏதோ பிழைத்துக் கொள்வீர்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. பாருங்க, இன்னைக்கு நம்ம ஆண்ட்ராய்டு பிள்ளையா இருக்கிறது என்பதுங்க சும்மா லேசான காரியம் நினைக்காதீங்க. உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் வாழ்றாங்க. இல்ல பிறக்குது, அவனுக்கு பிறக்குது, கண்ட இடத்த அவனுக்கு பிறக்குது, கண்ட விக்கிரத்தை வனங்களுக்கு பிறக்குது, கண்ட காரியங்களை செயல்படுத்துவதற்கு பிள்ளைங்க பிறக்குது, கோடி இருக்காங்க. ஆனா எல்லா கோடியிலும் கர்த்தரை தெய்வமா கொண்ட ஜனம்தான் பாக்கியம் உள்ளது, அது பராக்கிரம் உள்ளது, அது மேலான ஒரு ஜனம். கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. இன்னைக்கு ஏன் சபைக்கு ரொம்ப பேர் தேடி வர மாட்டாங்க? அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்றது ரொம்ப கஷ்டம். பிசாசு விடாது மக்களை, இந்த மாதிரியான காரியங்களை செய்ய வச்சுட்டே இருக்கும். நீ என்னத்துக்கு அங்க போயிட்டு ரட்சிப்பு அடைஞ்சிடும், நீ ராஜ்யத்துக்கு போயிடுவ, நீ சொர்க்கத்துக்கு போயிடுவ, நீ போவாத அப்படின்னு சில நேரங்களை அதை தடை பண்ணி வைப்பான். ஆண்டவர் தடையெல்லாம் எடுத்துட்டேன்றாரு. நம்ம சபையில அந்த தடைகளை ஒட்டைச்சு வீசணும், நம்ம ஜனங்களை இழுக்கணும், ஆண்டவர் வசன சத்தியத்தை சொல்லணும். அறியாம தெரியாம என்னென்னத்தை வணங்கிட்டு எப்படியே இருக்காங்க. நான் அன்னாடும் ஜெபம் பண்ணுவேன். நம்ம தேசத்துல இருக்க எல்லா ஜனங்கள், சைனீஸ்களுக்கு ஜெபம் பண்ண மனம் திரும்பணும். ஆண்டவரே, அவனை வழிபடுறதெல்லாம் தெய்வம் இல்லை, அது நரகத்துக்கு கொண்டு போறது தானே. இந்து ஜனங்களுக்காக, நம்ம மலாய்க்காரங்களுக்காக நம்மளோட கடமை. நம்ம ஆண்டவர் தெரிந்து கொண்டோம்ல, ரட்சிப்பை பெற்று கொண்டோம்ல, நம்ம ராஜ்யத்துக்குள்ள போறோம்ல, ராஜ்யத்தின் புத்திரெல்லாம் ஆண்டவர் வச்சிருக்காருல்ல, நம்மள சோப் போட்டு வச்சிருக்கிறாருல, இந்த சோப்பு அவர்களுக்கும் போடணும் ஆண்டவர். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணுங்க. அப்படி நம்ம ஜெபிச்சுட்டு வர கர்த்தர் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். நிச்சயமா கர்த்தர் தொடுவார் அந்த மக்களை. ஏன்னா நம்மளோட அவங்களை பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. அவங்க நினைக்கிறாருங்க நம்ம என்னமோ ஒரு தெய்வத்தை வணங்குறோம். இல்ல, இதுதான் உண்மையுள்ள தெய்வத்தை, ஆதியும் அந்தமா இருக்கிறவரை உருவாக்கினவருடைய தெய்வத்தை நம்ம வழிபடுகிறோம். ஆனா அவங்க எல்லாம் இந்த இடையில போனது வந்தது அதை வச்சு அவங்க வழிபட்டுட்டு பாவம் ஒண்ணும் தெரியாம இருக்கிறாங்க. அதனாலதான் இயேசு சிலுவையில் அடிக்கும்போது, இயேசு எல்லாம் கல்வாரி சிலுவையில் அடிச்சானுங்க தெரியுமா, ஆணி போட்டு அடின்னு அடிச்சானுங்களே. இயேசு சொல்லுவார், பிதாவே மன்னிங்க ஆண்டவரை, அறியாம செய்யறானுங்க, ரட்சிப்பு என்னன்னு தெரியல,
நான் ஏன் இந்த சிலுவை பாட அனுபவிக்கிறேன்னு தெரியல, எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீக்கிறேன், இவனுக்கு என்னமோ நான் ஒரு விரோதம் மாதிரி என்னை அடிச்சுட்டு இருக்கானுங்க, மன்னிங்க ஆண்டவர், அவங்க செய்ய தப்புனாரு ஆண்டவர், அறியாம செய்யறாங்க. அப்படித்தான் நம்ம மற்றவங்களுக்காக நம்ம பரிந்து பேசி நம்ம ஜெபிக்கணும். நம்ம ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்கணும் ஜெபத்துக்கு. இப்போ தம்பி வேலை செய்கிறீங்களா, உங்களோட உங்கள் சக நண்பர்கள் வேலை செய்வாங்க, ஆனால் அவங்ககிட்ட நம்ம இப்போ டைரெக்டாக நீங்கள் சொல்லாட்டினாலும் அவங்களுக்காக ஜெபிக்கணும். எறும்பு வேலை செய்தா எறும்பு பேர் எறும்பு சந்திக்கும், அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நான் என்னோட இடம் இங்கே இருக்கு, நான் இந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஜெபிச்சுட்டே இருப்பேன். எங்கள் ராஜாக்காக ஜெபம் பண்ணுவேன், பிரதமருக்கு ஜெபம் பண்ணுவேன், எங்களோட 14 சுல்தான்மார்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். தொடப்பட அவங்க தேசத்துல அவங்க ஒரு சாட்சியா இருக்க, அந்த அந்த மாநிலத்தில் இருக்கிற மக்கள்லாம் ரட்சிக்கப்பட தொடப்பட எல்லாருக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். காலையில நான் ஒரு 2 hour கிட்ட நான் ஆண்டவர் சமூகத்துல ரொம்ப ஜெபம் பண்ணுவேன். இன்னைக்கு எத்தனை மணிக்கு படுத்தேன், ஒரு 3 மணிக்கு போல எழுந்திரிச்சோம் போல, 5:30 மணி ஆச்சு இன்னைக்கு நான் படுக்கிறதுக்கு. அது கூட தூக்கம் வரல. நான் அப்பயும் ஆண்டவர் சில காரியங்களை காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா அந்த பாரம் நமக்கு இருக்கும், நம்ம மற்றவங்களை குறித்த பாரம். இயேசு இதெல்லாம் பார்த்து சகித்து இருப்போம். ஏண்டா உங்களுக்கு நல்ல தேசத்துல உங்களை உட்கார வச்சிருக்கிறேன், என்னோட நன்மையை நீங்க நினைச்சு பார்க்காம என்னை தூஷிச்சுக்கிட்டு நீங்க கண்டதையும் வணங்கிக்கிட்டு கண்ட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, பெருமை திமிரு, ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு வம்பு போட்டுட்டு அவன் இது இவன் இதுன்னு பண்ணிக்கிட்டு கண்ட தெய்வங்களை வணங்கிக்கிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் நியாயமா? இதுக்கெல்லாம் ஒரு நாளை நான் வச்சிருக்கான். அதுக்குள்ள நீ மனம் திரும்பிட்டு, நான் எப்படி மனம் திரும்ப சொல்றேன், தேசத்துள்ள எல்லா சிறுமியானவர்களை கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள். சிறுமியானவர்கள்ட்ட சொல்றாரு, பணக்கார படிச்சவன் அவங்ககிட்ட சொல்ல பார்த்தீங்களா, கர்த்தர் ரொம்ப எளிமையானவருங்க, அவர் எளிமையான ஜனத்தை ரொம்ப தேடுவாருங்க. அவர் சொல்றாரு, சிறுமியானவர்களே கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள். நம்ம பவுல் படிக்கிறோம்ல, பவுல்ல என்ன மாதிரி ஆளுன்னு நினைக்கிறீங்க? அவன் பெரிய பட்டத்தறியா, எத்தனையோ பட்டம் எடுத்தவன் படிப்புல, வேதத்துல சரியான படிப்பாளி பவுலாம். ஆனா சத்தியத்தை அறிஞ்சு கொண்ட, இயேசுவை தெரிஞ்சு கொண்டவன அதெல்லாம் தூக்கி போட்டாராம். உலக படிப்பு உலக காரியத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு கர்த்தருடைய அறிவு ஞானத்தை பெற்றுக்கொண்டு அவ்வளவு ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தினவர்களா அந்த பவுல். அறிவாளி, எத்தனையோ பட்டம் பெற்றவர், பதவி பெற்றவர். அதெல்லாம் எனக்கு அற்பம், அதெல்லாம் குப்பை தூக்கி போட்டுட்டு கடவுளுடைய ராஜ்யத்தை போய் கட்டும்படி ஜனங்களிடத்துல போய் இயேசுவை பற்றி சொல்லி ஜனங்களை இயேசுவுக்கு வழி நடத்தினார். அப்படியேப்பட்ட மனுஷன். அவரெல்லாம் எங்க கொண்டு ஆண்டவர் வச்சிருப்பாருன்றீங்க? ராஜ்யத்துல மத்தியில் அவர் உயர்வான இடத்துல தேவன் அவங்கெல்லாம் வச்சிருப்பார். என் நரகத்துக்கு கொண்டு போயிருக்கோமா? அவங்களாம் நரகத்துக்கு போகவே ஆளே இல்லை. இன்னைக்கு வாழ்றவங்க எல்லாம் செழிப்பா வாழ்றாங்களா பூமியில, பணமும் படிப்பும் பட்டமும், நான் இப்படி நான் அப்படி. உனக்கு ஏசல்ல நீ நத்திங், ஒண்ணுமே இல்லை. நீ கடவுளோட காரியத்துல மனத்தாழ்மையா இருந்து அவருடைய வார்த்தைகளுக்கு நியாயங்களுக்கு நீதிகளுக்கு நீ செவி கொடுக்காம போனீங்கன்னா உனக்கு ஒண்ணுமே இல்லை. கர்த்தரை தேடுங்கள் தான் சொல்றாரு. கர்த்தரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய கோபம் வரும்போது நம்ம மறைக்கப்படுவோம். ஏன்னா அவருடைய தாழ்மையிலையும் அவருடைய நீதியிலையும் அவருடைய சத்தியத்திலையும் அவருடைய மனத்தாழ்மையிலும் நம்ம இருக்கணும்னு நான் சொல்றேன். மனத்தாழ்மை வேணும் நம்மளுக்கு. மனத்தாழ்மை இல்லைன்னா யாருங்க நம்ம கிட்ட வருவாங்க? நேற்று கூட நான் சொன்னேன், என்னோட அண்ணன் எனக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் கூட பிறந்த 10 பேர் 10 பிள்ளைங்க எங்கள் அம்மா பிறந்தது, எங்கள் அம்மாவுக்கு பிறந்தது. அண்ணனுக்கு மகளுக்கு கல்யாணம், 3வது மகளுக்கு கல்யாணம். ஆனால் 2 கல்யாணத்துக்கு வருஷத்துக்கு எல்லாத்தையும் போயிட்டு அவங்க வீட்டுக்கு. இப்போ நம்ம வீட்டுக்கு கல்யாணம் நடந்தப்போ அவங்க வர முடியல, ஏன்னா அவங்க ஓட்டலான்னு சொல்லிட்டாங்க. சரி வர முடியல, நான் விட்டுட்டேன். ஆனால் இந்த கல்யாணத்துக்கு போக வேணான்னு மனசுக்குள்ள நினைச்சேன். ஆனால் நேற்று எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு பாருங்க. நேற்று ஒரு காரியத்தை எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. அதாவது நம்ம எல்லா ஐக்கியத்திலும் நம்ம சேர்ந்துக்கணும், கலந்துக்கணும். இப்படி நம்ம கலக்காத பட்சத்தில் நம்ம கிருபையை அவன் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது விலகும் அப்படின்னு சொன்னார். அப்போ அதை கேட்டு என் மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்படியாச்சும் நம்ம இவரை கூட்டினாலும் போவோம், கண்டிப்பாக அக்கா உள்ள விட்டுட்டு நம்ம அப்படியே இந்த கல்யாணத்தில் போய் கொஞ்சம் மூஞ்ச கட்டலாம் நான் என்னோட யோசனை. ஏன்னா அந்த வார்த்தையை கேட்டுட்டுல்ல, இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு அந்த புள்ளுக்குள்ள அது என்ன செய்யும்? ஐயோ இந்த மாதிரி நடக்கணும், நம்மளும் அப்படிதான் இருக்கணும். அந்த ஆண்டவர் அந்த பயத்தை கொடுப்பாரு.
அது மாதிரி தான் நேற்று எனக்கு அதை கொடுத்து நான் சொன்னேன், வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி வாங்க 2 பேரும் போவோம் அக்கா வீட்டுக்கு, நீங்க அக்கா வீட்லயே இருக்க, அப்படியே கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். வீடு போவே கூடாதுட்டாரு என்ன. அப்புறம் கோவேலுக்கு போன் அடிச்சுட்டாரு. சரி நாங்க போக முடியல, அது ஒரு சூழ்நிலைக்கு நான் போக முடியல. அப்புறம் சரி, ஏன்னா இப்ப சூழ்நிலை அப்படி இருக்கு நமக்கு, இப்ப ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிறோம். இப்ப நம்ம 2 கல்யாணத்துக்கு போயிருக்கிறோமே அப்படின்னு. அப்போ பாருங்க போக முடியலையா. ஆனாலும் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே சூழ்நிலை இப்படி இருக்கு, ஆனா நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்கப்பா, சமாதானத்தை கொடுங்கப்பா எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒப்பு கொடுத்து. ஏன்னு சொல்றேன்னா, நானு சத்தியத்தை நம்ம கேட்கறது ஆண்டவர் சொல்றாரு, தேசத்துல எல்லா சிறுமையானவர்களே கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்க சொல்றாருல. அப்ப அது அவங்க தேடுவாங்க, நீதியை தேடுவாங்க, மனத்தாழ்மையை தேடுவாங்க. அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தினால நீங்க மறைக்கப்படுவீர்கள், நீங்க மன்னிக்கப்படுவீங்க. அவருடைய கண்களுக்கு உங்களுடைய காரியம் பெருசா இருக்காம போயிரும், மாத்துவார் ஆண்டவரு அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். இந்த பூமியில வாழ்ற எல்லாருமே, எல்லா தேசங்களிலும் எல்லா நாடுகளிலும் எல்லாமே இருக்குங்க. எல்லாமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாம் கர்த்தருக்கு பயந்த ஜனன்னு சொல்ல முடியாது. அங்கங்க அந்த காரியங்கள் ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கிட்டா கூட அங்க கூட சில காரியம் இருக்கதான் செய்யும். அந்த ஒருமான சமாதானங்கள் இருக்காது, ஒருத்தர் ஒரு விதமா இருப்பாங்க. இங்க தேசத்துலயும் அப்படித்தான் இருக்கிறோம், எல்லா இடங்களும் இருக்கு. ஆனால் இதை படிக்கிறதை கேட்கிற நீங்க மனம் திரும்புங்க, மனத்தாழ்மையை தெரித்து கொள்ளுங்க, நீங்க கர்த்தரை தேடுங்க, அவரோட நீதியை தேடுங்க, அவர் உண்மையை தேடுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாடுங்க, கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்றாருல. அப்போ அவரு நம்மளுக்கு கிளியர் பிக்சரை கொடுக்குறாரு, கிளியரான வழியை கொடுக்குறாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதை தேடணும், அதுல நம்ம நடக்கணும், அதுல நம்ம செயல்படணும். கர்த்தர் ரொம்ப நல்லவரா இருக்கிறார், நாமம் மகிமைப்படட்டும், ஸ்தோத்திரம். அதனால பாருங்க, இவ்வளோ காரியத்தை சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, அந்த தீங்கானவன் அந்த என்னது அரபியக்காரனுங்களா, எத்தியோப்பியா ஜனமா அங்க இருக்கானுங்களாம். ஒவ்வொன்றுங்க ஒரு பக்கம் எல்லாத்தையும் நான் என்ன செய்வான், மூற்றா அழிப்புன்றார். பாருங்கம்மா அந்த 3வது அதிகாரத்துல 10வது வசனப்படியா, எத்தோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலிருந்து என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாகிய சிதறடிக்கப்பட்டவர்களின் குமாரத்தியானவள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவாள். எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நீ செய்த உன் எல்லா கிரியைகள் நிமித்தமும் அந்நாளிலே வெட்கப்படாதிருப்பாய். அப்பொழுது நான் உன் பெருமையை குறித்து களி கூர்ந்தவர்களை உன் நடுவில் இருந்து விலக்கி விடுவேன். நீ இனி என் பரிசுத்த பர்வதத்தில் அகங்காரம் கொள்ள மாட்டாய். சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாய் இருப்பார். பாருங்க, அந்த பெருமை பாராட்டின அந்த மக்கள் எல்லாம் கர்த்தர் நீக்கிடுவாராம், அவளை விட்டு நீக்கி சொல்றாரு, நீ இனி என் பரிசுத்த பர்வதத்தில் அலங்காரம் கொள்ள மாட்டாய், அகங்காரம் கொள்ள மாட்டாய், அகங்காரம் கொள்ள மாட்டாய். உன் நடுவில் சிறுமியும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாய் இருப்பார்கள். நம்ம மத்தியில கூட எவ்வளவு அப்படி இருந்திருக்கலாம். நம்ம ஊழியங்கள்ல நம்மளோட ஜனங்க, நம்ம சொந்தங்கள், நம்மளுடைய உறவுகள், நம்ம உற்றார்கள் எவ்வளவு பேர் நமக்கு விரோதமா அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு செய்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நம்மளுக்கு அவர் கொடுக்கிற வாக்கு என்னன்னா, நான் உன் நடுவில் சிறுமியும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். எப்படியாப்பட்ட ஜனத்தை நம்ம கூட வைப்பாராம்? சிறுமியும் எளிமையுமானவர்களை. பாருங்க, கர்த்தர் எப்ப நீங்க பாத்தீங்கன்னாலும் அந்த சிறுமியான மக்கள், எளிமையான மக்களை தான் தேடி போவாரு. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த நல்ல இருதயம் இருக்குங்க. கர்த்தரை தேடி கர்த்தருக்கு பயந்து அவர் கீழ்ப்படிந்து நடக்கிற அந்த இருதயம் அப்படியாப்பட்ட மக்கள்கிட்ட தான் இருக்குன்னு அவர் அந்த சிறுமியும் எளிமையுமான மக்களை அவர் சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பேன், சிறுமியும் எளிமையான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பார்கள். அந்த சிறுமி எளிமையுமானவங்க யாரு தெரியுமாயா? அதாவது இருந்து இல்லாம ஒரு காரியங்களை செய்ய முடியாம
பலம் இல்லாம, பிரயாசம் இல்லாதபடி, ஆனாலும் நன்மை செய்யணும், இதை நான் செய்யணும் அப்படின்னு ஒடுங்கி அமர்ந்து இருக்கிறவங்க தான் சிறுமைப்பட்டவங்க. எளிமையானவர்கள்னா அவங்க ஒன்றும் இல்லாத மக்கள், சாப்பிடக்கூட வழி இல்லாதவங்க தான் அந்த எளிமையான ஜனம். ஆனா இவங்க கிட்டதான் ஆண்டவர் சொல்றாரு, அப்படியாப்பட்ட ஜனத்தை நான் வைப்பேன், எளிமை சிறுமிமானவர்களை. ஏன்னா அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பாங்க. அப்படியாப்பட்டவங்க தான் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருப்பாங்க. பாரு, எல்லாம் கொடுத்தா எல்லாம் செஞ்ச, ஆனா இன்னைக்கு என்ன யாருன்னு கேக்குதுங்க. ரொம்ப ஜனங்க கர்த்தர் நான் செய்யற நன்மையை மறந்து போயிடுவாங்க. கர்த்தருக்கு வைராக்கியமா வாழணும்னு இருக்க மாட்டாங்க. அப்படியே ஏதாவது சொல்லிட்டு போறது, பயம் இல்லாம போறது, இஷ்டத்துக்கு போறது, இஷ்டத்துக்கு வர்றது. அப்படியாப்பட்ட மக்கள் எல்லாம் அவனுக்கு இனிமே நிற்க மாட்டேன்றாரு ஆண்டவர். 13 படிய. இஸ்ரவேலின் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்ய மாட்டார்கள். இப்ப மலேசியர், நாங்கெல்லாம் மலேசியால பிறந்தனால நாங்களாம் மலேசியருங்க. ஆனா மலேசியர்ல எத்தனை பேர் தேவ ஜனமா இருக்காங்க? எத்தனை பேர் கர்த்தருக்கு பயந்து இருக்காங்க? அப்படிதான் இஸ்ரவேலுக்குள்ளேயும் பல ஜனங்க இருக்கும். இஸ்லாம்காரங்க இருக்கானுங்க, மத்த காரணங்க இருக்கானுங்க. ஆனா அந்த இஸ்ரவேலுக்குள்ளேயும் மீதியானவர்கள் அநியாயம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க சத்தியத்தை அறிந்தவங்க, அவங்க கர்த்தருக்கு பயந்தவங்க, அவங்க தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவங்க. என்ன செய்ய மாட்டாங்க? இந்த சத்தியத்துக்கு விரோதமா அவங்க அநியாயம் செய்ய மாட்டார்கள். அவர்கள் பொய் பேச மாட்டார்கள். வஞ்சக நாவு ஒரு வாயில கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. வஞ்சக நாவு தெரியுமா? ஏமாத்துறது, பொய் சொல்றது, நான் இப்படி நான் அப்படி, அதான் ஒன்றும் இருக்கு, அது குப்பையா இருக்கும் பின்னால, முன்னுக்கு பெரிய பந்தா. அப்படியாப்பட்ட வஞ்சக வாயில கண்டுபிடிக்கப்படுவதில்லை. அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். அவர்கள் தங்களை, அதாவது அவங்க உண்மை உத்தமா அவங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க தேவனுக்கு பயந்து இருக்கிற அப்படின்னால அவங்களுக்குள்ள எந்த பயம் அவங்களுக்குள்ள இல்லாதபடி அவங்க சாப்பிட்டு படுத்துக் கொள்வார்களாம். எந்த பயம் இல்லாதபடி ஏதோ கிடைக்குது சாப்பாடை சாப்பிட்டு படுத்துக் கொள்ளுகிற அந்த ஜனங்கள். சியோன் குமாரத்திய கம்பீரித்து பாடு, சிறவேலரை ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறு. என்ன பெரிய வார்த்தை தெரியுமா இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்தாரு? இந்த வார்த்தை படிச்சு சியோன் குமாரத்திய, நான் நைட்டு நான் சிங்கப்பூர்ல வேலை செய்வேன். 3 மணிலேருந்து 11 மணி வேலை. ஆனா நான் வீட்டுல இருந்து 12 மணிக்கே போயிடணும். டெய்லி டிராவலிங் வேலை. 11 மணிக்கு முடிஞ்சா வீட்டுக்கு வர மணி 1, 1:30 ஆயிரும், 2 கிட்ட ஆயிரம் சொல்லட்டாமல. வந்து நான் என்ன செய்வேன், அப்பெல்லாம் ரொம்ப ஆண்டோட ரொம்ப பக்தியா இருப்பேன், ரொம்ப ஆண்டோட இருப்பேன். நான் குளிச்சுட்டு வந்து அவ்வளவு நேரம் தொங்க ரூம்ல உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். ஒரு நாள் ஆண்டு இந்த வார்த்தை என்கிட்ட பேசினார். இப்படிதான், சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி. அப்பெல்லாம் நான் வந்து பாட்டெல்லாம் பாடுவேன். குரல் நல்லா இருக்காது, எனக்கு ஒரு பயம். எங்க வீட்டுக்காரர் இருக்கார வடைச்சிருவாரு, ரொம்ப குரல் நல்லா இல்லைன்னு ஏதாவது வடைப்பாட்டு பயந்துக்கிட்டு நான் என்ன செய்வேன், ரொம்ப ரொம்ப கதையை சாத்திக்கிட்டு நான் மெதுவா பாட்டு படிப்பேன். அப்போ ஆண்டு இந்த வார்த்தை நீ கம்பீரமா பாடு, இஸ்ரவேல் குமாரத்தியா நீ கம்பீரமாய் பாடு, சியோன் குமாரத்தியா நீ கம்பீரமாய் பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியா நீ முழு விதத்தோட மகிழ்ந்து களி கூறுன்னு சொன்னாரு பாருங்க. அந்த நாளில இருந்துங்க என் குரல் நல்லா இருக்கும், நல்லா இல்லையா யாரு கேட்கறாங்களோ கேட்கல அப்படின்னு எனக்கு என் கர்த்தரை குரலை கேட்கிறேன், என் கர்த்தரின் பாட்டை கேட்க அவர் ஆயத்தமா இருக்கும்போது எனக்கு என்ன பயம். அதுல இருந்து நான் என்ன செஞ்சேன், துதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு மேல துதிப்பேன். நான் எருமே பயந்துகிட்டு தான் போய் தொங்குறவங்கள போய் மெதுவா படிச்சுக்கிட்டு இருப்போம் பாட்டெல்லாம். ஆனா கர்த்தர் அப்படி எனக்கு ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையை கொடுத்து என்னை பலப்படுத்தினார். பாருங்க, இன்னைக்கு நம்மளுக்கு அந்த வார்த்தையை கொடுத்துருக்காரு. இன்னைக்கு 1ஆம் தேதி 6ஆம் மாசம் 1ஆம் தேதி ஆண்டு இந்த வார்த்தை வாக்குத்தத்தம் மாதிரி நம்மளுக்கு கொடுக்குறாரு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினா. கர்த்தரோட ஆக்கினியான காரியங்களோ பிசாசு கொண்டு வந்த ஆக்கினிக்கான காரியங்களை ஆண்டு என்ன செஞ்சாராம், அகற்றி
உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினால தீங்கு நம்மள வந்து எட்டி பார்க்குமா? கர்த்தர் அதை துரத்திடுவாரு. அவர் அங்க என்ன செய்வாரு? அது ஒரு தீங்கு நம்மளை அணுகாதபடி அவர் காத்துக் கொள்வாராம். 16 படி. அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சியோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். அந்நாளிலே எருசலேமை பார்த்து சொல்வாராம், பயப்படாத என்றும், சியோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்று சொல்லப்படும். பயப்படாத, உன் கையை சோர்ந்து போக வேண்டாம், எழும்பி துதி பாடு, உன்னோடு தான் இருக்க அப்படின்னு வாராம். 17 படி. தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். நீங்களா இவ்வளவு இந்த வார்த்தையில அப்படியே தேன்ல இட்ட பணியாரம் போல இருக்கும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், வல்லமை பராக்கரம் உள்ளவனோடு இருக்கிறார், அவர் உன்னை ரட்சிப்பார், உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து, உன் பேரில உன்னை பார்த்து உன் பேரில சந்தோஷமா அவர் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அவரோட அன்பை மேல ஊற்றி அவர் அப்படியே கம்பீரமா அமர்ந்திருப்பாராம். அவருடைய அன்பெல்லாம் மேல ஊற்றி அவர் கம்பீரமாய் களி கூறுவார். உன் படி 18. உன் சபையின் மனுஷராய் இருந்து பண்டிகை ஆசிரிப்பு இல்லாமையால் உண்டான நிந்தைய நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொன்னியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தினாங்க. ஒரு காலத்துல உன்னை பார்த்தா நையாண்டி நகுடி, நம்மளை பார்த்தா நையாண்டி பண்ணவனுங்க நகுடி பண்ணவனுங்கெல்லாம் யாரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்வேன். நொண்டியானவனை, நொண்டி நொண்டி நடக்கிறவனை, தள்ளுண்டு தள்ளாடி நடக்கிறவங்களை சேர்த்துக் கொள்வார் ஆண்டவர். அவங்களை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும், அவர்கள் அனுபவித்த சகல தேசங்கள்லாம் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக்க செய்வேன். அவங்க எங்கெங்க போய் அவங்க அவமானப்பட்டு வெட்கப்பட்டு அவங்கள சோர பண்ணி அவங்கள தள்ளி விட்டாங்களோ அவங்களை நான் என்ன செய்வேன்னா இந்த நாட்களில அவங்கள புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன்றாரு. அப்படியாப்பட்ட உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் நான் உண்டாக்குவேன். இவ்வளவு நாளால் தள்ளப்பட்டு உங்களை வெட்கப்படுத்தி உங்களை அவமானப்படுத்தி நித்தித்து உங்களை மிதித்து உங்க வழியை அடைத்து உங்களுக்கு சோரம் போன சகல சத்துருக்களின் கிரிகளையும் நான் நிர்மலப்படுத்தி உங்களை இந்த நாட்களில புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக நான் உண்டாக செய்வேன். 20. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண்கள் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமீன், சூத்திரம். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், உன்னை சிறுமைப்படுத்தின நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக்குவேன் என்று சொல்றாரு. நமக்கு தான் அதை சொல்றாரு 20வது வசனத்துல. அக்காலத்திலே உங்களை கூட்டி கொண்டு வருவேன். எங்க தள்ளப்பட்டிருக்கிறியோ, எங்க ஒண்ணு தெரியாம உட்காந்து கிடக்குறியோ, வழி தெரியாம உட்கார்ந்து இருக்கிறியோ, அவமானம் வெக்கமும் உன்னை சிறுமியப்படுத்தி வச்சுக்கானோ அங்க இருந்து உன்னை கொண்டு வருவா. யாருங்க கொண்டு வருவா? நம்மளை தெரிந்தவர். வயிற்றில் இருக்கும் போது குழந்தைய உருவா முன்னையே என்னை தெரிஞ்சு கொண்ட என் கர்த்தர்
உன்னை அவர் மறக்கவே மாட்டார். உன் உள்ளங்கையில் அவர் இருக்கிற அவருடைய உள்ளங்கையில் நீ இந்த உலகத்தில் இருக்க கடைசி நாள் மட்டும் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். ஒரு அவர் என்ன செய்வார், உன்னை பார்த்து என் பிள்ளை எப்படிலாம் படித்து வச்சுருக்காங்க, இந்த பிள்ளையை நான் கொண்டு வருவார். நம்மளுக்கு துன்பம் கொடுத்தாங்களே, தொல்லை கொடுத்தாங்களே, சிறுமைப்படுத்தினாங்களே, வழிகளை அடைத்தாங்களே, நம்மளுக்கு கஷ்டத்தை உண்டாக்குனாங்களே, திடுக்கு முடுக்கு பண்ணி வச்சாங்களே, அந்த மக்கள் எல்லாம் ஆண்டு விட மாட்டாராம். சத்துருக்களை முறியடிப்பார் ஆண்டவர். பாருங்க, உங்களை அப்படி நான் அக்காலத்தில் உங்களை கூட்டி கொண்டு வருவேன், அக்காலத்தில் உங்களை சேர்த்து கொள்வேன். நான் சேர்த்து கொள்வேன், உங்களை என் பக்கம் நான் வச்சுக்குவேன். இந்த ஒருவரும் அசைக்க முடியாது சொல்றாரு கர்த்தர். சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது. பார்த்தீங்களா, சில நேரத்துல திறமை வேலை செய்யும்போது ஒரு சிறை இருப்பா இருந்துச்சா இல்லையா? வேலை இடத்துல பல காரியங்கள் நம்மளுக்கு சிறை இருப்பா இருந்துச்சா இல்லையா? பல சூழ்நிலை நம்ம சிறை இருப்பா இருந்தோமா இல்லையா? ஒரு காரியம் வேண்டுவோம், கிடைக்காது. ஒரு பிரயாசப்படுவோம், போக முடியாது. ஐயோ நான் சிக்கொண்டு கிடக்கிறேனே, ஐயோ இதுலேருந்து நான் எப்படி தப்பு வைப்படுவேன், ஐயோ இதுலேருந்து நான் எப்படி வெளியே வருவேன், நம்ம சிக்கொண்டு சிறைப்பட்டு கிடந்தோம்ல. அந்த சிறை இருப்பை கர்த்தர் என்ன செய்வாராம்? சிறை இருப்பு கர்த்தர் என்ன செய்வாராம்? கண்காண உங்கள் சிறை இருப்பை நான் திருப்பும் போது, சிறைப்பட்டு போன உங்களோட சிறை இருப்பை கர்த்தர் திருப்பும் போது அங்கே என்ன தெரியும்? என்ன நடக்கும்னா, அந்த வாசல் திறக்கப்பட்டுரும். சிறைப்பட்ட வாசல் சிறையில் அடைச்சி வைக்கிறாங்களே, ஜெயிலெல்லாம் அடைச்சி வைக்கிறாங்களே, அப்போ பாருங்க அந்த சிறை இருப்பை கூட கர்த்தர் திறந்தார். யாருக்காக? யாருக்காக திறந்தார்? ஜெரமி சொல்லு. அந்த கதவை பூட்டின அந்த கதவுலாம் அந்த ஸ்ட்ராங்கா சாத்துவானுங்க. அந்த சிறையிருப்பு கதவுலாம் திறக்கலாம் நம்மளாம் 10 பேர் செஞ்ச கூட திறக்க முடியாது. சிறையிருப்பு கதவுங்கள்லாம் அப்படி ஸ்ட்ராங்கா இருக்குதான். நீங்க சிறை யாருக்கு சிறை போயிருக்கீங்க? யாராவது சிறைக்கு போயிருக்கீங்களா? ஜெயிலுக்கு யாரும் போயிருக்கீங்களா? அல்ல. ஆனா ஜெயில் கதவுலாம் பயங்கரமா எல்லாம் இரும்புல பயங்கரமா கட்டி போட்டு, இதுல வேற ஜாகா வேற வச்சிருப்பாங்க, காட்காரங்க வேற. இப்படியாப்பட்ட அந்த திரை கதவுகளை கூட அந்த இரும்பு அந்த சிறை இருப்பை கூட அவங்க துதித்த போது கர்த்தரோட வல்லமை யாரையும் உடச்சி நொறுங்கி போட்டுருச்சு அந்த வாசலெல்லாம். அப்படி கர்த்தர் அந்த சிறை இருப்பை நம்மளுக்கு திருப்பு வரான் பாருங்க. சிறை இருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் 20 வருஷம் படிச்சுட்டு கடைசியா, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியில எத்தனை கோடி ஜனம் என்னென்ன ஜனங்களா இருக்கு, அவங்க மத்தியில் இருக்கிற நம்மள அவர் என்ன செய்வாரோ அந்த ஜனங்களுக்குள்ள நம்மள கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் ஆண்டவர் நம்மளை வைப்பேன்னு சொல்றாருங்க. இன்னைக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுங்க இந்த வாக்கு தத்தங்களுக்கு. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை அப்படியே விட்டுற மாட்டாருங்க. எந்த சூழ்நிலும் நம்ம கடவுள் இல்லைன்னு நினைக்கவே கூடாது. ஏன்னா அவர் கண்கள் உன்னை பார்த்துட்டே இருக்கும். யார் உனக்கு என்னென்ன தீமை செய்கிறாங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும். யாத்து வச்சு ஒரு நாள் என்ன செய்வார்? உன்னை விடுவிச்சிருவார் அந்த சிறை இருப்புக்குள்ள இருந்து. உன்னை தப்பு வைப்பார். உன்னை பூமியில் இருக்கிற சகல ஜனங்களின் கீர்த்தினா கீர்த்தினா இங்கிலீஷ்ல சொல்லு, கிரேஸ், பிரேஸ். அப்போ அந்த கீர்த்தியா உன்னை உன்னை உயர்த்தி உன்னை என்ன செய்வாராம்? புகழ்ச்சியா. யாரு பார்த்தாலும் ஐயோ இவங்களா, ஐயோ நல்ல மனுஷன், ஐயோ ஒரு நல்ல மனுஷன், இவங்கிட்ட போனால் நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க அப்படின்னு நம்மளை ஜனங்க தேடி தேடி வரும்படி கர்த்தர் நம்மளை மேன்மையாக வைப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு யார் சொல்றா அந்த வார்த்தைகள் உங்களுக்கு? கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நாமம் மகிமைப்படுவதாக. சுதரம் கர்த்தாவே மக்கள் நன்றி ஆண்டவரே. ஐயா நீ கொடுத்த இந்த வார்த்தைகளை நாங்கள் அப்படியே எங்கள் இருதயத்தில் நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். ஐயா நீர் போதும் எங்களுக்கு ஆண்டவரே. ஐயா மனுஷரை நாங்கள் நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் மேல நம்பிக்கையா இருப்பது எங்களுக்கு அவ்வளவு நலம் என்பதை நீங்க எங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கீங்க. ஐயா கர்த்தாவே எல்லா சிறையிருப்பிலிருந்து எங்களை திருப்பி எங்களை ஆண்டவரே அப்பா கீர்த்தியும் புகழ்ச்சியுமா எங்க ஜனங்களுக்குள்ள எங்களை வைப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. அப்பா இந்த வாக்கு தத்துவங்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றி நன்றி ராஜா என்று சொல்லி ஐயா நாமத்தை உயர்த்தி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் வழி நடத்தும். இயேசுவின் வல்ல நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன் ஆமீன் ஆமீன். தேங்க்யூ லார்ட்.